என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். வரவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்றோ அல்லது நாளையோ கண்டிப்பாக அறிவித்து விடும் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசிய கட்சிகளான காங்கிரசும் பிஜேபியும் இந்தியா முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் அவர்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற இயக்கமான திமுக அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு இவர்களுக்கான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்னும் அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தையிலே தான் இருக்கிறார்களே தவிர இன்னும் அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது இறுதி வடிவம் பெறவில்லை. பாமகவும் தேமுதிகவும் தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இடையில் நுழைந்து பிஜேபி பாமகவுடனும் தேமுதிகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கூட்டணியில் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் பிஜேபி கூட்டணியை தேமுதிக நிராகரித்து விட்டதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியுடனான கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக ஊடகமும் விசிக ஊடகமும் அதே போன்று பாமகவிற்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து ஊடகங்களும் பாமகவின் மீது ஒரு அவதூறை பரப்புகின்ற விதமாக பிஜேபியுடன் கூட்டணி பேசி முடிவே செய்து விட்டார் அன்புமணி என்று ஒரு புரளியை கிளப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் இது உண்மை அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு கட்சியின் தலைமையுடனும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபியும் அழைக்கிறது, அதிமுகவும் அழைக்கிறது. இரண்டு இயக்கங்களுமே இவர்கள்தான் பாமகவை நோக்கி சென்று அழைக்கிறார்களே தவிர பாமக இன்னும் யாருடனும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதை பொறுத்துதான் தமிழ்நாட்டில் 2024 தேர்தல் களம் மாறும். அப்படி ஒரு சூழல் இருப்பதால அரசியல் களத்தில் அனைத்து பத்திரிகை நிருபர்களும், அனைத்து பத்திரிகை துறையை சார்ந்தவர்களும், அனைத்து அரசியல் ஆய்வாளர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பாமகவின் நிலைப்பாட்டை. பாமகவின் நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் அண்ணன் அன்புமணி அவர்களும் வெகு விரைவில் அறிவிப்பார்கள் என்றே தெரிகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றோ அல்லது நாளையோ அதிமுகவுடனான கூட்டணி உடன்படிக்கையை பேசி முடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அது எந்த நேரத்தில் எப்பொழுது வெளியாகும் என்ற அந்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணியைத்தான் உறுதி செய்ய போகிறது என்ற ஒரு பேச்சு வெளியாகி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக பிஜேபியுடன் பாமக சேர்ந்து விடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வலிமையாயிடும். ஏன்னா பாமக ஒரு கூட்டணியில் சேர்ந்தா அந்த கூட்டணி வலிமையாயிடும் இல்லையா? அதனால பிஜேபி கூட்டணியில் பாமக சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்துட்டா பிஜேபி கூட்டணி வலிமையாயிடும். ஒருவேளை தோத்தாலும் அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேராக நின்று தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் பிஜேபி கூட்டணியோட நின்று திமுக தோத்துடக்கூடாது அப்படின்னு சுயமரியாதை போயிடுமா, தன்மானம் போயிடுமா. எல்லாமே இப்போ அவங்க என்ன கட்டி காத்து வச்சிருக்கிறாங்களா? எல்லாம் காத்துல பறந்துட்டு கிடக்குது. உங்களுடைய மானம், மரியாதை, உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் போதைப் பொருள் தடுப்பு துறையிடம் ஜாஃபர் சாதிக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய மானசனுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தன்மானத்தோட வாழ்ந்தவங்க, உங்களுக்கு இருந்த சுயமரியாதை என்ன, எல்லா லட்சணத்தையும் ஜாஃபர் சாதிக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. வெகு விரைவில் போதைப் பொருள் தடுப்பு துறை வந்துட்டு கோபாலபுரத்துக்கு உள்ள நுழையும் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் பேசுறதை நான் கேட்டேன். சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த போதைப் பொருள் தடுப்புத்துறை வந்துட்டு திமுகவினுடைய பொறுப்பாளர் இதுல சிக்கி இருக்கிறதுனால இவன் வந்துட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அந்த சினிமா துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இவன் ஒரு திமுகவில் பொறுப்பாளராக இருந்துட்டு இவன் சினிமா துறையில் மட்டும்தான் கொண்டு போய் கொடுத்துருப்பானா பணத்தை, சினிமா துறையில் மட்டும்தான் முதலீடு செய்திருப்பானா, மற்ற துறைகள் எதுலையுமே போட்டிருக்க மாட்டானா, இவன் நேரடியாக செயல்பட்டு கொண்டிருந்த அரசியலில் இவன் செலவே பண்ணியிருக்க மாட்டானா, இவனுக்கு மேலே இருந்த கட்சியின் தலைவர்களுடன் இவனுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காதா, அந்த நெருங்கிய தொடர்பு மூலமாக கட்டுகள் கைமாறி இருக்காதா அப்படின்னு எல்லாம் அமலாக்கத்துறை வந்துட்டு துருவி 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 ஜாஃபர் சாதிக்க துரும்பா ஆக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்க உடல் பரிசோதனை பண்ணி தான் அவனை தமிழ்நாட்டுக்கே கூப்பிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த பிறகு இவனுக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவனுடைய பாடி தாங்குமா, ஏற்கனவே அவனுடைய உடலை பரிசோதனை பண்ணி தான் தமிழ்நாட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. பயங்கரமான ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. ஜாஃபர் சாதிக்கு வெகு விரைவில் கோபாலபுரத்துக்குள்ள அமலாக்கத்துறை நுழையும் அப்படின்னு சொல்றாங்க. எது நடக்கும்னு தெரியாது. அமலாக்கத்துறையும் நுழையலாம், போதைப் பொருள் தடுப்பு துறையும் நுழையலாம், எல்லா துறையும் நுழையலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய வழக்கறிஞர், உண்மையை மட்டுமே பேசுற வழக்கறிஞர் வில்சன் என்ன சொல்லியிருந்தாரு, திமுகவை பத்தி தவறாக யாருன்னா பேசினா, ஜாஃபர் சாதிக்க திமுகவுடன் இணைத்து யாருன்னா பேசினா அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும், அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வில்சன் சொல்லியிருந்தார். சட்டம் படித்த திரு வில்சன் அவர்களே, கருத்தியல் சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. அதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறது கருத்துரிமை. அந்த கருத்துரிமைக்கு மக்களுக்கு அந்த கருத்துரிமையை பேசுவதற்கு தடை போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க யோகியனா இருக்கிற வழக்கறிஞரா இருந்தா நீங்க செந்தில் பாலாஜி வழக்கில் நீங்க ஆஜராகி இருக்கக்கூடாது. நீங்க யோகியமான வழக்கறிஞரா இருந்திருந்தா பொன்முடி வழக்கில் நீங்க ஆஜராகி இருக்கக்கூடாது. நீங்க உண்மையிலேயே நியாயமான வழக்கறிஞரா இருந்திருந்தா, நீங்க உண்மையிலேயே நீதியின் பக்கம் நிற்கின்ற வழக்கறிஞரா இருந்திருந்தா ஜாஃபர் சாதிக்கினுடைய விவகாரத்தில் நீ தலையேற்றக்கூடாது. ஆனா எல்லா அயோக்கியத்தனமான வேலைகளையும் நீ செய்துட்டு எல்லா குற்றவாளிகளுக்காகவும் போய் கோர்ட்டில் நீ ஆஜராகிட்டு இப்போ வந்துட்டு அந்த குற்றவாளிகளை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு மக்களை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு வழக்குரைஞர், உங்களுடைய வழக்குரைஞர் பணியை நீங்க சரியா செய்யறீங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. மக்களுடைய கருத்தியலுக்கு தடை விதிக்கின்ற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இல்லை. ஏன்னா அந்த சட்டம் தான் மக்களுக்கே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்க பத்தி சாமானிய மக்கள் யாரும் பேசக்கூடாதுன்னா அவனுடைய உத்தம பத்தன வேஷத்தை நீங்களே கலைங்க. கட்சி ஆபீஸ்ல கொண்டாந்து ஜாஃபர் சாதிக்கு இவ்வளவு பெரிய குற்றவாளி தான், இவன் இவ்வளவு பெரிய குற்றவாளின்னு எங்களுக்கு முன்னாடி தெரியாத அவனை நாங்கள் கட்சியில் சேர்த்துட்டோம். கட்சியில் சேர்த்த பிறகு இவன் கட்சியை சாதகமாக பயன்படுத்தி இப்படி எல்லாம் வேலையை செஞ்சிருக்கிறான். ஆனால் வேலையெல்லாம் செஞ்சது உண்மைதான். அவன் கஞ்சா திருடி இருக்கிறான், எல்லா போதைப் பொருளும் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தி இருக்கிறான், எல்லாமே உண்மைதான். ஆனால் அவன் சம்பாதிச்ச அந்த பணத்துக்கும் திமுக கட்சிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவன் திருடினதெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த பணத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து சொல்லிடுங்க. முடியுமா? தைரியம் இருக்கா? ஆளுங்கட்சி தான் நீங்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டு காவல்துறை அவர் கையில் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு அவர் தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தைரியமும் திராணி இருந்துச்சுன்னா நான் சொன்னேன், இதை வந்துட்டு ஜாஃபர் சாதி கூட்டு வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கலாம், பார்க்கலாம். அவனை வச்சு திமுகவில் இருக்கிற எல்லாரும் கை நீட்டி அவங்ககிட்ட பிடுங்கி தின்னு இருக்கிறீங்க. எப்படி பிடுங்கி தின்னு இருக்கீங்க? நம்ம வடிவேலு ஒரு படத்தில் பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுத்து ஆப்பம் வாங்கி தின்னு இருப்பாரு பாருங்க. அந்த அளவுக்கு ஜாஃபர் சாதி கிட்ட கை நீட்டாத ஒரே ஒரு திமுக காரன் காணும். அந்த மாதிரி அவங்ககிட்ட நல்லா புடுங்கி தின்னுட்டு இன்னைக்கு எல்லாம் உத்தம பத்தன வேஷம் போடுறீங்க, அயோக்கிய பயலுங்க. இல்லை, திமுக போன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கணுமா? மக்கள் விரோத இயக்கம். ஏன்னா அரசியல் இயக்கம் என்பது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தானே தவிர மக்களின் வாழ்வியலை வேரோடு அழிப்பதற்கு இல்லை. திமுகன்ற இயக்கம் எல்லா துறைகளிலும் மக்களின் வாழ்வியலுக்கு எதிராகவே நிற்கிறது. நீங்கள் வேணா திமுகவினுடைய
ஆரம்ப கால வரலாறு தொடங்கி 1970 கள்ளுக்கடை தொடங்கிய வரலாற்றில் இருந்து இன்னைக்கு உணவுப் பொருள்ல போதைப் பொருளை கலந்து கொண்டு போய் வெளிநாடுகளில் விற்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் இந்த சண்முகம் திமுக மேல பழி சுமத்துறானா இல்ல திமுக உண்மையிலேயே அயோக்கியன்களின் கூடாரமா அப்படின்னு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.